2025 மார்ச் மாதம் துனிசியா நாட்டில் இருக்கிற ஜேர்பா என்ற ஒரு தீவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குது என்று சொன்னால் 2 அல்ல 3 நாட்களில் சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கான விடயங்கள் தான் இருக்குது. ஒரு சின்ன தீவு தான் அது. பள்ளிவாசல் பார்க்கலாம், ஜூதர்களுடைய ஒரு கோவில் பார்க்கலாம், ஒரு கோட்டை இருக்குது, அழகான கடற்கரைகள் இருக்கின்றன. அதே போல ஒலிவ் மரங்கள் அதிகமாக அங்கே உற்பத்தி ஆகிறதால ஒளிவண்ணை கூட மலிவாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒளிவண்ணையை வாங்குறன்னு சொன்னால் கடைகளில் வாங்குறதை விட அந்த ஒளிவண்ணையை அரைச்சி எடுக்கிற இடம் அல்லது மில்லில் போய் அல்லது செக்கு ஆட்டுற இடத்துல போய் வாங்கலாம்னு சொல்லலாம். வாங்க பார்ப்போம் அந்த ஒளிவண்ணையை எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம்னு. ஒளிவண்ணெய் எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒளிவண்ணெய் எடுக்கிற மில்லுன்னு சொல்கிறதா அல்லது செக்கு போடுறதுன்னு சொல்கிறதா அல்லது ஃபேக்ட்ரின்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியல. உள்ள தான் போய் பார்க்கணும். யுலியரி பென் மாத் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம். எண்ணெய் எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சரியான மலிவான விலை என்று சொல்லப்படுது. பார்ப்போம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒளிவண்ணையை இந்த நாட்டுக்காரர் அல்லது எங்களோட ஃபான்ஸ்ல இருக்கிற ஆக்கள் கூட இந்த ஒளிவண்ணையை விடிய பானோட தொட்டு சாப்பிடுவினோம். தங்களுக்கு பானோட ஒளிவண்ணையை தொட்டு சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் தங்களுக்கு அன்றைக்கு அந்த நாள் விடியாத மாதிரி இருக்கும், சரியான சோம்பல்தனமாக இருக்கும் என்று சொல்லுவினோம். நாங்கள் தான் இந்த ஒளிவண்ணையை சூடாக்கி சாப்பிட்றது, அவங்க பச்சையா தொட்டு சாப்பிட்றது. இதை ஒளிவேதுக்குள்ள போட்டு கொட்டையிலோடைய போட்டு அது மேலே போகும், இங்கே வரும். சுடுதண்ணியில் இதில் கழுவும் அந்த ஒளிவ் காயெல்லாம் கழுவிட்டு மிக்சருக்குள்ள மேலே போக போகுது, போய் இதில் அரைக்க போகுது. இதுக்குள்ள அரைச்சு வரும். இதுக்கு அரைச்சு இதுக்குள்ள பிறகு அதை நசிச்சு அந்த புளிஞ்சு எடுத்துட்டு பிறகு இதுக்குள்ள ஃபில்டர் பண்ணும். இதுக்குள்ள அதை ஃபில்டர் பண்ணி வரும். நாங்கள் இப்போ ஒலிவ் எண்ணெய் எடுக்கிற இடத்துல நிற்கிறோம். 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கணும்னு சொன்னால் 6 கிலோ ஒலிவ் வேணும். இங்கே நாங்கள் இந்த மக்கள் தாங்களே கொண்டு நாங்கள் மில்லில் அரைக்கிற மாதிரி தங்களுடைய ஒலிவை கொண்டு அரைக்கலாம். அது காசு அனுப்பினோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆக்கள் கொண்டு விட்டுருக்கணும். அவன் 514 கிலோ கொடுத்துருக்கணும் ஒலிவ். 121 லிட்டர் எண்ணெய் வந்திருக்குது. அதை அரைச்சி கொடுக்கறதுக்கு 96 டினார் எடுத்திருக்கணும். 96 டினார்ன்றது பெரிய காசு இல்லை. அதை அரைச்செடுக்கிறதுக்கு 96 டினார் எடுத்து இதுலேருந்து அரைச்சி கொண்டு போகலாம். எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது. இங்கே 1 லிட்டர் ஒலிவ் எண்ணெய் வாங்க பார்ப்போம் வெளியே. 1 லிட்டர் ஒலிவ் எண்ணெய் 20 டினார் என்று போட்டிருக்குது. ஆனால் சுவையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறாங்க, கசக்கையில் நல்ல சுவையாக இருக்குது. வாங்கலாம்னு யோசிக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே போத்தில் தருவினமோ தெரியாது, போத்தலுக்கு எக்ஸ்ட்ரா காசோ என்னமோ தெரியல. என்ன சொன்னால் போத்தில் எக்ஸ்ட்ரா காசு அவங்களோட ஃபேக்ட்ரியில் தானே விற்கிற இடம் மட்டும்தான். அதால எக்ஸ்ட்ரா காசு வேறு பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம் என்ன விளையாடு. இண்டஸ்ட்ரி 1997ஆம் ஆண்டு தேசியம் பென் மாதவரால் கட்டப்பட்டிருக்குது. நவம்பர் மாதம் தான் இங்கே உற்பத்தி அதிகமாக இருக்கிறதால நவம்பர் மாதம் தான் இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வேலை செய்யும். இங்கே 1 லிட்டர் 12 டினார் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 யூரோ. 12 டினார் 1 லிட்டர் எண்ணெய். எங்களுக்கு தேவையான இதை நாங்கள் எங்களுடைய பாத்திரத்தை கொண்டு அந்த லிட்டர் எடுத்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் பாத்திரம் கொண்டு வராத அதை போத்தில் கொண்டு வராட்டி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கட்டி எடுக்கணும். டினார் தான் 1 லிட்டர். நாங்கள் அது போத்திலையோ என்னத்தையாக கொண்டு நிரப்பி வாங்கிட மாட்டோம். 12 டினார். ஆனால் இங்கே போத்தில் வாங்குறேன்னு சொன்னால் ஒரு போத்தில் 8 டினார் முடியுது. 8 டினார்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஒளிவெண்ணெய் விலை கிட்டத்தட்ட முடியுது ஒரு போத்தில் மட்டுமே. வெளியிலேருந்து போத்தில் வாங்கி வந்தீங்கன்னா தான் மலிவு. நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம். வெளியில் போய் வாங்கிட்டு திருப்பி கடைக்கு வரதான்னு யோசிப்போம். கிட்டத்தட்ட 4 லிட்டர் ஒளிவெண்ணெய் வாங்கினாங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்தது. இங்கே பாருங்க, எங்களோட தண்ணி போத்தில் கொண்டு நாங்கள் நிரப்பினாங்க. மொத்தமாக 20 யூரோ தான் முடிஞ்சது. ஃப்ரான்ஸில் 1 லிட்டர் கிட்டத்தட்ட 10 யூரோ கிட்ட வருமானு நினைக்கிறேன், 1 லிட்டர் மட்டும். ஆனால் இப்படி ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் கசக்கையில் நல்ல சுவையாக இருக்குது. பானோட தொட்டி சாப்பிட
நல்ல சுவையாக இருக்குது. காலையில் இதை ஒளிவெண்ணையை பானோட சொட்டு சாப்பிட்டா உடம்புல வருத்தம் வராது, சுறுசுறுப்புமாக இருக்கும். அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், முகம் பொலிஷிங்காகவும் இருக்கும். இவை சாப்பிட்றவ நாங்கள் அப்படி செய்யறது, நாங்கள் சுட வச்சு தான் சாப்பிட்றோம். எண்ணெய் சுட வச்சு சாப்பிடக்கூடாது, ஒளிவெண்ணெய் பச்சையாக சாப்பிட்றதா நல்ல மன்றதா, உடம்புக்கு நல்ல மன்றதா உண்மை. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம். ஜேர்பாக்கு வந்தால் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ ஒளிவெண்ணெய் வாங்கிட்டு போங்க. மலிவும் சுவையும் சரியான ஒரு ஒரு பியோ எண்ணெய். இந்த எண்ணெய் இது நிறைய அவார்டும் கிடைச்சிருக்குது. சுவையண்டா அப்படி இருக்குது. கட்டாயம் ஒளிவெண்ணெய் வாங்கி கொண்டு போங்க.